Hi, hello, வணக்கம் and welcome to all in the cinematic world. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோவை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ரோமோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மஜகஜராஜா படத்தோட ரிவ்யூவையும் கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் ஐ பட்டன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் நம்ம நெல்சனோட படத்தில் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எப்படி வருமோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது இந்த ப்ரோமோவும். நம்ம அனிருத்தும் நெல்சனும் கோவாவுக்கு வெக்கேஷன் போய் அங்கே நெல்சன் அனிருத் கிட்ட கதையை சொல்கிற மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ஒருத்தன் கத்தியில வெட்டுப்பட்டு அந்த இடத்துக்குள்ள வரான். அதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ள வந்து சாகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பயத்துல உள்ள போய் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போதான் நம்ம தலைவரோட என்ட்ரி வருதுங்க. ஃபேஸ் தெரியாம ஒரு கையில கத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில துப்பாக்கியை வச்சுட்டு மாசா உள்ள வராரு. அந்த கிளாஸ்ல இருந்து ஊத்துற ரத்தத்தோட ஃப்ரேம் எல்லாம் பக்காவா எடுத்திருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரையும் அந்த பெட்ஷீட்ல இருந்து எடுத்து பாக்குறாரு நம்ம தலைவர். அந்த டைம்ல நெல்சனோட ரியாக்ஷனும் அனிருத்தோட ரியாக்ஷனும் காமெடியா இருந்ததுங்க. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். நெல்சனோட ரியாக்ஷனை விட அனிருத்தோட ரியாக்ஷன் ரொம்பவே காமெடியா இருக்கும். அதுக்கப்புறமா ஜெயிலர் அவங்களுக்கு பாம்பு போட்டுட்டு ஜெயிலர் வெளியே போனா நிறைய கேங்ஸ்டர்ஸ் ஜெயிலரை போட்டு தள்ள வந்திருப்பாங்க. நம்ம ஜெயிலர் அவரோட ஸ்டைல கண்ணாடியை வச்சு சிக்னல் காட்டி வந்த கேங்ஸ்டரோட கதையை முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறமா திரும்பி ஜெயிலர் அவரோட ஃபேஸை ரிவீல் பண்றாரு. அதை பார்த்துட்டு நம்ம அணி இதையே பண்ணிடலாம் நம்ம நெல்சன் கிட்ட சொல்லி ப்ரோமோவை முடிக்கிறாங்க. இந்த ப்ரோமோவை தலைவர் ஃபேன்ஸுக்காகவே மாசா எடுத்திருக்காங்க. ஜெயிலர் 2ஓட கதை இதுதான் இந்த ப்ரோமோல டீஸே பண்ணல. நான் என்ன நினைச்சேன்னா இந்த ப்ரோமோல நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஜெயிலர் பார்ட் 1லயே அந்த படத்தோட வில்லனான வர்மன் ஒன்னு சொல்லி இருப்பாரு. என்ன கொண்டுட்டா இந்த பிரச்சனை எல்லாம் முடியாது, இது பெரிய நெட்வொர்க் அப்படின்ட்டு. மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த நெட்வொர்க்ல இருக்க வில்லன்ஸ் வந்து ஜெயிலரை கொள்ள வரலாம். அப்போ ஜெயிலருக்கு வேற வழி இல்லாம அவங்களையும் போட்டு தள்ளலாம். முக்கியமா டார்க் காமெடிஸோ மாஸ் ஃபைட் சீன்ஸோ இந்த படத்துல கண்டிப்பா இருக்கும். இதுதான் ஜெயிலர் 2 படத்தோட ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி வருது அப்படின்ட்டு. அண்ட் அனிருத்தும் உக்குமோட பிஜிஎம் லைட்டா மாடிஃபை பண்ணி இந்த ப்ரோமோல ஆட் பண்ணி இருந்தாரு. அதை கேட்கும் போது நல்லா தான் இருந்தது. ஜெயிலர் 2லயும் ஜெயிலர் பார்ட் 1ல வந்த அதே பிஜிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க போல. ஆனா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆட் பண்ணி வேற மாதிரியான பிஜிஎம் ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு அனிருத் மற்ற ஹீரோஸுக்கு போற சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் விட நம்ம தலைவருக்கு இறங்கி பிஜிஎம் போடுறாரு. இந்த வகையில இந்த படத்துல சாங்ஸ் அண்ட் பிஜிஎம்க்கு எந்த குறையும் இல்லாம இருக்கும். ஜெயிலர் 2 வரப்போகுதுன்னு எனக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கு. இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா பார்ட் 1 மாதிரி இந்த படம் நல்லா இருக்குமா அப்படின்றது தான். ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பார்ட் 2 படங்கள் எதுவுமே முக்காவாசி நல்லாவே இருக்க மாட்டேங்குது ஸ்டோரி வைஸா. இந்த ஜெயிலர் 2 அந்த மாதிரி இல்லாம நல்லா இருந்தா ஓகே. இப்போ இந்த ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ தான் யூடியூப்ல ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்கு. வித்தின் 24 ஹவர்ஸ்க்கு உள்ள. சரி நீங்க சொல்லுங்க இந்த ஜெயிலர் 2 படத்தோட ப்ரோமோ எப்படி இருந்ததுன்றதையும் இந்த படம் ஜெயிலர் 1 விட அதிகமா கலெக்ஷன் அதிகமான்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அந்த மஜகஜராஜாவோட ரிவ்யூவையும் கேம் சேஞ்சர் படத்தோட ரிவ்யூவையும் மறக்காம போய் பாருங்க. ஃபன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவ்வளவுதாங்க. இதோட என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ட் சினிமா அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த லைக்கையும் கொட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. பாய் பாய்.